தர்மபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் தொப்பூர் இரட்டை பாலத்தில் நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு முதலமைச்சர் நிவாரணம் அறிவித்துள்ளார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். உயிரிழந்தவர்களுக்கு எவ்வளவு நிவாரணமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிவிப்பின் முழு அம்சங்கள் என்னவாக உள்ளது? பாஸ்கர், இணைப்பில் உள்ளீர்கள். உயிரிழந்தவர்களுக்கு எவ்வளவு நிவாரணமாக வழங்கப்பட்டுள்ளது? முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பின் முழு அம்சங்கள் என்னவாக உள்ளது? தர்மபுரி மாவட்டம் தர்மபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில தொப்பூர் இரட்டை பாலம் அருகே நேற்று மாலை லாரியும் 2 கார்களும் அடுத்தடுத்து மோதிக்கொண்ட சாலை விபத்துல கோயம்புத்தூர் டவுன்கால் அசோக் நகரை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த மஞ்சு, கார்வின், ஜெயபால், அனுஷ்கா, ஜெனிஃபர், வினோத் ஆகிய 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த விபத்துல 8 பேர் காயமடைந்து மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த விபத்து தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மிகுந்த ஆழ்ந்த வேதனையை தெரிவித்திருக்கிறார். உயிரிழந்தவருடைய குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விபத்துல உயிரிழந்தவர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், அதே போல காயமடைந்து சிகிச்சை பெற்று கொள்வதற்கு தலா 50,000 ரூபாயும் முதலமைச்சருடைய பொது நிவாரண நிதியத்திற்கு வழங்க தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.